ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரசம் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். அது என்ன ரசம்னு பார்த்திங்கன்னா கொள்ளு ரசம். கொள்ளு ரசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு நம்ம இப்போது கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம். அந்த கொள்ளு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அது கூட இப்போ நம்ம எடுத்த 2 ஸ்பூன் கொள்ளை எடுத்து அதில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொள்ளு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய்லாம் எதுவும் போடாமல் அப்படியே வறுத்து எடுக்க வேண்டியதுதான். நல்ல பொரிஞ்சு வரும். அந்த கொள்ளு பார்த்திங்கன்னா வறுபடும் போதே நல்ல வாசனையாகவும் இருக்கும். கொள்ளு நிறைய பேர் சாப்பிடுவாங்க, ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ரசமாவோ சட்னியாவோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு கூட கொள்ளு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா கொள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இப்போ கொள்ளை எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூட நம்ம வறுத்து வச்ச கொள்ளு எடுத்திருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருட்களை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு வாணலியை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த கொள்ளு ரசத்துக்கு கடுகு போட்டு தாளிக்காமல் ஜீரகம் போட்டு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கிறோம். ஸோ ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச வெங்காயம், பூண்டு, தக்காளி அது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிரேவியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச கொள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கொள்ளு பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொள்ளை நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்ச புளியவும் அதில் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் அந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் நார்மலாக வீட்டில் நம்ம கொதிக்க விட மாட்டோம். பட் கொள்ளு ரசம் நல்லா கொதி விட்டு இறக்குனிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.